காலையில உதயநிதியோட பேச்ச நான் பார்த்தேன். டிவில பேசிக்கிட்டு இருக்காரு. அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க, அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு யாரு? உதயநிதி. அறிவாளியா இருக்கிறதுனால தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்களா? நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆனீங்க. ஆணவம் வேண்டாம் உதயநிதி அவர்களே, ஆணவம் வேண்டாம். நீங்க அறிவு திருவிழா நடத்திட்டு பேரை வச்சுக்கிட்டு உங்கெல்லாம் அறிவாளிங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அறிவிலிங்க மாதிரியும் பேசுறீங்க. ஆணவம் வேண்டாம். நீங்க முழு அறிவாற்றல்ல ஒண்ணு துணை முதலமைச்சர் ஆகல. அது மட்டும் இல்ல, அவர் இன்னைக்கு சொல்றாரு, திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம். எப்படி? திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும், அதனால எங்களை பார்த்து பயம் வருதுன்னு. அதே நான் திருப்பி சொல்றேன். எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனாலதான் நீங்க எஸ்ஐஆர் பத்தி பயப்படுறீங்க. இதுவரைக்கும் அதுல நேத்து மாணிக் தாக்கூர்னு ஒரு எம்பி, செல்வ பெருந்தகை, இவங்க எல்லாம் சொல்றாங்க, எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பு எங்கெல்லாம் எதிர்கட்சி ஜெயிச்சதோ அங்க பாஜக ஜெயிச்சிருக்குதான். ஆமா, அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சிருந்தீங்க? இதுக்கு முன்னால போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சிருக்கீங்கன்னு நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். அதனால பட்டியல் வரும். பொதுமக்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. என் ஓட்டு இல்லைன்னா போய் கேட்கறதுக்கு. அப்ப கேட்க போறாங்க. ஏன் ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்க தெரியுமா பீகார் மக்கள்? ஓட்டை திருடிட்டான்னு சொல்றாரு. என் ஓட்டு என் கையில தானே இருக்கு, என் ஓட்டு என் கையில தானே இருக்கு. அப்பனா என் ஓட்டு கையில இருக்கு, ஆனா திருட்டான்னு சொல்றாரு. அப்ப பொய் சொல்ற ஒருவரை வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் வெறும் 5 இடத்தை மட்டும் 6 இடத்தை மட்டும் அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, பீகார் தேர்தலுக்கு பின்பு பல பாடங்களை கற்றிருக்கிறோம் என்று. காங்கிரஸ் கூட இருந்தா உங்களையும் சேர்த்து இழுத்து மூழ்கி அடிச்சிருவாங்கன்றத இன்னொரு பாடமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மக்கள் எஸ்ஐஆருக்கு ஆதரவா இருக்காங்க. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம் நடத்துறாங்களாம், எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுன்னு. இப்படிப்பட்ட போராட்டங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு உதவி செய்வதும் ஒரு பணிதான். அதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.